ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட சினிமா வித் மீ காமேஷ். இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வர டாப் 3 மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்து அடுத்தடுத்து வந்து ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஆக்டர்ஸோட மூவியும் இருக்கு, சின்ன ஆக்டர்ஸோட மூவி இருக்கு, அண்ட் மிடில் ஆக்டர்ஸ் மூவிஸும் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகிற டாப் 3 மூவிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோட் தான். ஸோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 5 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ செப்டம்பர் 5 வந்து கோட் ரிலீஸ் ஆகிறதுனால அவங்க அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மத்தியில் ஃபேன்ஸ் அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா கோட்டுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோ இருந்துச்சு, அண்ட் அப்டேட்ஸும் வந்து நிறைய கொடுத்ததுனால கோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து அண்ட் ஆல்சோ ஹைப்பும் அதிகமானதுனால கரெக்டாக செப்டம்பர் 5 வந்து நீங்க டிக்கெட்ஸை புக் பண்ணி கோட்டை பார்த்துடலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படம் அண்ட் நம்மளோட தளபதியோட அடுத்த மெயின் படம்னு சொல்லலாம். பிகாஸ் தளபதியோட லைக் அந்த அரசியல் வாழ்க்கையெல்லாம் தாண்டி இதோட அடுத்த கடைசி படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதகத ராஜா. ஸோ இந்த படம் வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவ் விஷால் தான் சொல்லலாம். ஸோ விஷால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய படம் லைன் அப்ல இருந்தாலுமே லைக் மோர் தென் 5 years பிஃபோர் எடுத்த அந்த படம் வந்து இப்போதான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து விஷாலுக்கு வந்து 2 ஹீரோயின் இருந்தாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி அண்ட் இன்னொன்று பார்த்தா வரலட்சுமி. இவங்க 2 பேர் காம்போ அண்ட் விஷால் ஆக்டிங். இந்த படத்தோட நேமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மதகஜ ராஜா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி ஃபிலிம்ல இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது வந்து கோட் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே ரிலீஸ் ஆகிறதுனால ஸோ இது வந்து கோட்டுக்கு ஈக்குவல் கொடுக்குமா இல்லை கோட்டுக்கே டஃப் கொடுக்குமான்னு சொல்லிட்டு சில பேர் டவுட் இருக்கு. பட் மெஜாரிட்டி பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கோட் தான் வந்து வின் பண்ணும், லைக் கோட்டை வந்து அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2 படத்துல எது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தேர்ட் வந்து வரப்போற என்ன படம் பாத்தீங்கன்னா சர்வர் சுந்தரம். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 6 செப்டம்பர் வந்து வரப்போகுது. ஸோ 5, 6 இந்த ரெண்டு நாளுமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நியூ மூவிஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ சர்வர் சுந்தரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் அண்ட் ஃபன்னி பேஸ்ட் ஃபிலிமா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த டேட் வரதுனால ஃபேன்ஸுக்கு வந்து 3 ட்ரீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். லைக் கோட், மதகஜராஜா அண்ட் சர்வர் சுந்தரம். ஸோ இந்த 3 படத்துல நீங்க எந்த படத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்னோட சினிமாவை லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க.